கிராமத்துல ரொம்ப ஸ்மார்ட்டான கிட் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் சின்ன விண்மில்ல ரெடி பண்ணி அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். இதுதான் விண்ட் எனர்ஜி. இதே மாதிரி பெருசா ரெடி பண்ணா நம்ம ஊருக்கு தண்ணி கொடுக்க முடியும். அப்படி பண்ணா மறுபடியும் நம்ம வில்லேஜ் கிரீனா மாறிடும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா அதுக்கு அவனுக்கு அவங்க அப்பாவோட சைக்கிளை உடைக்கணும்னு கேக்குறான். அதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு செம கோவம் வந்துடுது. அவனை அங்க இருந்து போக சொல்லி தள்ளி விட்டுறாரு. இந்த ஊர்ல மாசக்கணக்கா மழையே இல்ல, எந்த செடியுமே வளரல. நிலம் ரொம்ப வறண்டு போயிடுது. பசியில மக்கள் எல்லாம் சாக ஆரம்பிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி காசுக்கு அவங்க நிலத்துல இருக்கிற மரத்தை எல்லாம் விற்க கேக்குறாங்க. பாதி பேர் மரத்தை விற்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி மழை இல்ல, மரத்தை எல்லாம் வெட்டிட்டா இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஒருவேளை மழை வந்தா விவசாய நிலம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த மரங்கள் தான் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேரு பசிக்கு வேற வழி இல்லாம அவங்களோட நிலத்துல இருக்க மரத்தை எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச மாசம் கழிச்சு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க நினைச்ச மாதிரி எல்லா பயிரும் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது. இப்போ அந்த சின்ன பையனோட அப்பாக்கு வேற வழியே தெரியாம வீட்டோட ரூஃப் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சமா போய் தானியங்கள்லாம் வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா தேவை அதிகமா இருக்கனால தானியம் விற்கிறவங்க ரேட்டை அதிகமாக்கிடுறாங்க. அதையுமே அவரால் வாங்க முடியல. அப்போ கவர்மெண்ட் சில தானியங்கள்லாம் அனுப்புறாங்க அந்த ஊருக்கு. ஆனா அவங்க கொஞ்சமா தான் அனுப்பியிருக்காங்க. இங்க நிறைய மக்கள் அதை வாங்க லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. மக்கள்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க.